நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூலான் உடன் நமது செய்தியாளர் கோபிநாத்திடம் நேர்காணலை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி பகுதியில் ஒரத்தூர் என்ற கிராமத்தில் இருப்போம். அந்த நாம் தமிழர் கட்சியுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலா தன்னுடைய கட்சியிலிருந்து அடிப்படை பொறுப்பிலிருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகிறன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது குறித்து இன்று அவர்கிட்ட நேரடியாக நம்ம அந்த பூபாலன்ட்ட கேட்போம். சார், எதனால் கட்சியிலேருந்து விலகிறீங்க? நாம் தமிழ் கட்சியில் ஒரு 9 ஆண்டுகளாக பயணிச்சிட்ருக்கேன். விக்கிரவாண்டி தொகுதி அப்படிங்கிறத ஒரு புள்ளியிலேருந்து நான் துவங்கியிருக்கேன். புள்ளியிலேருந்து துவங்கியிருக்கேன்னா யாரும் எனக்கு முன்னாடி அங்கே இறங்கி கட்டமைக்கலை அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். இப்போ முதன்முறையாக விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழ் கட்சியில் இறங்கி எந்த வேலைக்கும் போகாமல் 4 ஆண்டுகள் வெறும் கட்சி பணி மட்டுமே செஞ்சு நம்ம அவ்வளோ சிறப்பான ஒரு தொகுதியை நம்ம கட்டமைச்சிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு முன்மாதிரியான தொகுதியாக விக்கிரவாண்டி தொகுதியை நம்ம கட்டமைச்சிருக்கோம். எதுக்காக முன்மாதிரின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ இல்லை ஏதோ ஒரு கூட்டமோ அப்படின்னா அங்கே அதிகமாக கூடுற ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற ஆட்களாக தான் இருப்பாங்க. அதிகமாக கூடுவாங்க. ஏன்னா எல்லா தொகுதியிலேருந்து வர்றதை விட அதிகமான ஆட்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலேருந்து தான் வருவாங்க. அப்படி ஒரு வலுவான கட்டமைப்பு நம்ம வச்சுருக்கோம். எல்லா ஒன்றியங்களுக்கும் பொறுப்பாளர்களை போட்டு நம்ம வச்சுருக்கோம். இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற தேர்வு வரும்போது மட்டும் அண்ணன் எடுக்கிறதா முடிவு, நான் சொல்கிறதா முடிவு, நீ கேளு என்ன பண்ண சொல்கிற, நான் சொல்கிறத செஞ்சால் செய் இல்லைனா போ அப்படிங்கிற ஒரு செயலாக இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக இடைத்தேர்தல் அப்போ கூட ஒரு வேட்பாளர் நிப்பாட்டும் போது இங்கே ஒரு அதிருப்தி வருது. அதன் பிறகு இப்போது 2026க்கு இப்போவே ஒரு வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்போ ஏன் நான் இப்படி அறிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க முகப்பரிச்சயமாக வேண்டாமா, அதனால தான் இப்போ அறிவிக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ விக்கிரவாண்டி தொகுதியிலே முகப்பரிச்சயமான ஆட்கள் யாருமே கிடையாதா? அவங்கள நீங்கள் ஏன் நிப்பாட்ட முன் வர மாட்டீங்க? தொடர்ச்சியாக இது என்ன பண்ணுறாங்கன்னா, முகம் தெரியாத ஆட்களாக எல்லா தொகுதியிலும் களம் இருக்கிறது. எனக்கு என்ன கேள்வின்னா, வெற்றி பெறதுக்காகத்தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நோக்கத்தில் முகம் தெரியாத ஆட்களை இறக்குறீங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எனக்கு. இப்போ இந்த மற்ற ஆட்கள் சொல்கிற மாதிரி இந்த பணம் செலவு பண்ணிட்டேன், உழைப்பை வீணடிச்சிட்டேன், இளமையை வீணடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம செலவு பண்ணோம். இங்கே பொறுப்பில் இருக்கோன்னா நம்ம தெரிஞ்சால் செலவு பண்ணுறோம். இருந்தாலும் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் உன்னை காசு செலவு பண்ண சொன்னேன்னா, நான் உன்னை போஸ்டர் ஒட்ட சொன்னேன்னா, நான் உன்னை கொடியேற்ற சொன்னேன் அப்படின்னா, அப்போ இங்கே கட்சி என் தலைமையில் ஒரு பொறுப்பு கொடுத்து நீங்கள் வேலை பார்க்க சொல்லும்போது நான் அந்த வேலையை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் காசு செலவு பண்ணாமல் எப்படி இங்கே கட்டமைக்க முடியும்? நான் போய் கொடியேற்றாமல் எப்படி இது பண்ணுவேன்? நான் போஸ்ட் ஒட்டாமல் எப்படி இங்கே சரி பண்ண முடியும்? அந்த விஷயத்தை அவர் புரிஞ்சிக்க மாட்டார். நான் உன்னை ஒட்ட சொன்னால், நான் செலவு பண்ண சொன்னேன்னா அப்படின்னா, இதை நீங்கள் பொறுப்பு போடுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நீ காசே செலவு பண்ணாதான் வீட்டிலே பொறுப்பு வாங்கி வச்சுக்கிட்டு கட்சி தானாக வளர்ந்துருன்னா எப்படி வளர்ந்துருக்கும்? இப்போ 102 கிளையிலையுமே 102 ஊராட்சியிலுமே கிளை கட்டமைச்சிருக்க முடியுமா? இல்லை எல்லா ஒன்றியத்துக்கும் பொறுப்பாளர் அறிவிச்சிருக்க முடியுமா? ஆனால் நாங்கள் இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா, அண்ணன்ட்ட எங்களுக்கான மரியாதையை கொடுங்க. இப்போ காசை செலவு பண்ண திரும்ப கொடுங்க, இளமை போயிடுச்சு திரும்ப கொடுங்க நாங்கள் கேட்க வரல. இங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் இருந்தும் அனைத்து பொறுப்புலேருந்தும் நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன்.